வணக்கம் எல்லாருக்கும். ஒரு சின்ன பெம்பலான வீடியோ உண்டு. என்னன்னு சொன்னா அந்த பாராளுமன்ற ஒரே ஒன்றை பார்த்து கொண்டிருந்தேன் அந்த நேரம். நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, இந்த என்ன சொல்றது, என்பிபியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் நிறைய பேர் சொல்றது இந்த இளங்குமரனை எல்லாம் சும்மா கடிக்க கூடாது, கழுவி ஊற்றக்கூடாதுன்னு சொல்லி, சந்திரசேகர் இளங்குமரனை இவைய விடுவோம், இவை அந்த அரசியல் வட்டத்துக்குள்ளேயே இல்லாத ஒரு விளையாட்டு பிள்ளைகள்னு சொல்லி. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் யார், விமல் ரத்நாயக்கா, நான் அவரை பற்றி சொல்லியிருக்கேன். அவர் உண்மையாகவே என்ன சொல்கிறேன்டே தெரியாது, அப்படி ஒரு அடி அடி முட்டாளன்னு தான் சொல்லணும். சொல்ல வர விஷயத்தை மறைக்கக்கூடாது. அவ்வளவுக்கு மூலவளம் கூன்றினாக்கள். மாலை போடுறதும் இதுவும், இந்த ரெயினில் ஏறி போகிறதும், பஸ்ஸில் போகிறதும், பஸ்ஸுக்கு மேலே கட்டி இந்த கோணையும் கரியலையும் கலாட்டி தான் கிளீன் சிறுலங்கா செய்ய போலிக்கிட்ட எல்லாம். இப்போ என்ன பிரச்சனை, சரி அது ஒரு பக்கம் இருக்கு. அவர் ஒரு பெரிய அறிக்கை கொண்ட விட்டுருக்கார், சென்டிமெண்டான அறிக்கை. என்னன்னு சொன்னால், தமிழ் மக்களோட பிரார்த்தனை என்னன்னு சொன்னாவும், பிரார்த்தனை தானா சுமந்திரனை வெளியேற்றி இளங்குமரனை கொண்டு வந்ததான். இளங்குமரனை கொண்டு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கினது தமிழ் மக்களோட பெரிய பிரார்த்தனையா. ஒரு விஷயம் நான் கேட்குறேன், இளங்குமரனுக்கும் சுமந்திரனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்ப்பேன். எம்ஏ சுமந்திரன் ஜனாதிபதி சட்டத்தரணிக்கும் எம்பி இளங்குமரனுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொன்னால், சுமந்திரன் அதி புத்திசாலி. இப்போ இளங்குமரனை கொண்டு வந்து அவரோட ஒப்பிடையாது. இப்போ சுமந்திரன் எவ்வளவுதான் எங்கட இனத்துக்கு எதிரான வேலையை செய்திருந்தாலும், எவ்வளவுதான் எங்கட இனத்துக்கு எதிரான துரோகங்களை செய்திருந்தாலும், ஒருத்தன் கெப்பாசிட்டியை நாங்கள் குறைச்சி மதிப்பிடவும் கூடாது, அதை கொச்சப்படுத்தவும் இல்லை. அவற்றை கல்வி தகமை, அவற்றை படிப்பு, அவருக்கு இருக்கிற மூளை. இப்போ அவர் எங்கட இனத்துக்கு செய்த துரோகம்ன்றதுக்காக அவர் படிக்காத ஒரு முட்டாளன்னு நாங்கள் சொல்லிடாது. ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. நான் சுமந்திரனுக்கு ஆதரவான ஆள் இல்லை. சுமந்திரன் இப்போ இதுக்கு பிறகு சுமந்திரனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு கழிச்சு கொண்டிருப்பீங்க. அப்படி இல்லை. சுமந்திரன் என்றவர் எங்களோட தமிழ் சமூகத்தில் சரியான ஒருவராக இருப்பாருன்னா அவற்றை ஆளுமைக்கு எங்களோட இனத்துக்கு இவ்வளோ பெரிய விஷயங்களை செய்யலாம். அதான் உண்மை, யதார்த்தத்தை தான் கதைக்கிறோம். இன்றைக்கு ஒரு சரியான குவாலிட்டியான ஒரு உலக அறிவு, மற்றது கல்வி தகமை, ஒரு வாதாடுற திறமையல், சட்டத்தை பற்றின அறிவு, இதுகளையெல்லாம் பார்க்க இப்போ விமல் ரத்நாயக்கான மண்டபலத்தை பாருங்க. இப்போ ஆரை கொண்டு வந்து ஒப்புறதுன்றது. இப்போ ஒரு விஷயத்தை நான் இதில் பதிவு செய்ய விரும்புகிறேன். சுமந்திரன் என்றவர் ஒரு சரியான ஒரு ஆளுமையான நல்ல நொலேஜான ஆள். ஆனால் அவர் அந்த நொலேஜை அந்த ஆளுமையை எப்படி பயன்படுத்தி இருக்கிறார் என்றதுல தான் எங்களுக்கு அவரை வெறுக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கொழிய, சுமந்திரன் அவ்வளவுக்கு கீழ்த்தரமான ஆள் இல்லை. சுமந்திரன் செய்கிற வேலையில் தான் கீழ்த்தரமான வேலைகளை ஒழிய, சுமந்திரன் கல்வி அறிவோ அல்லது அவர் சம்பந்தமான அவருக்குள்ள இருக்கிற திறமைகளோ அது யாரும் இப்போ இலங்கையில் அதை இப்போ அதை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு யாரும் வரையலை அவற்றை அந்த நாலேஜுக்கு. ஆனால் இப்போ சுமந்திரனோட கொண்டு போய் சுமந்திரன் வரக்கூடாதுன்றது தமிழ் மக்களோட விருப்பம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிரார்த்தனையாக கூட இருக்கலாம். ஆனால் இளங்குமரனை கொண்டு வரணும்ன்றது தமிழ் மக்களோட பிரார்த்தனை இல்லை. இப்போ நான் தெரியாமல் கேட்குறேன், சுமந்திரன் மஹிந்த குடும்பத்துக்கும் கடந்த கால சிங்கள அரசியல்வாதிகளுக்கு செம்பு தூக்கினார், அவைக்கு ஆதரவாக இருந்தார். இப்போ இளங்குமரனை என்ன பிடுங்கிறார் சொல்லுங்க. ஒரு கோவிக்காதங்க, நான் கதைக்கிற விஷயங்களை யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். இளங்குமரன் என்ன செய்கிறார்? இளங்குமரன் அனுரவாயை திறக்க சொன்னால் திறக்கிறார், பாராளுமன்றத்தில் மூட சொன்னால் மூடுறார். சந்திரசேகர் சொல்றத இளங்குமரன் செய்து கொண்டு போறார். வேற என்ன செய்கிறார்? இப்போ மயிலட்டியில் இருக்கிற மக்களோட பிரச்சனை சம்பந்தமாக இளங்குமரன் போய் பாராளுமன்றத்தில் கதைப்பாரோன்னு கேட்குறேன். இதான் மக்களோட பிரார்த்தனை. மொக்குத்தனமா சும்மா கதைக்கூடாது. உண்மையாவே என்ன கதைக்கிறேன்னு தெரியல. அந்த விமல் ரத்நாயகாண்ட அறிக்கை ஒரு என்ன சொல்ற ஒரு காமெடியா இருக்கு. தமிழ் மக்கள் எங்கேப்பா பிரார்த்தனை பண்ணவங்க? சிங்களவனுக்கு அனுராக்கு ஒரு கொடி பிடிக்கிற ஒரு ஆள் அந்த அரசாங்கம் சொல்றதை மட்டும் இங்கே செய்கிற கைக்கூலியல் எங்களுக்கு தேவையண்டு அனுராவையே எப்படி பார்த்தது? எங்கட வல்வெட்டித்துறையில் அனுரா குமார திசநாயகா ஜனாதிபதி வந்துட்டு போயிருக்க, அந்த ஜனாதிபதி எப்படி பார்த்தவேண்டா எங்கட மக்களுக்கு ஒரு மீட்பெறா வருவாருன்னு தான் பார்த்தவன். ஆனால் அவர் செய்கிறது முழுக்க படம் மோசமான வேலை. அப்போ சுமந்திரனை வெளியேற்றி இளங்குமரனை கொண்டு வரணும்ன்றது தமிழ் மக்களோட பிரார்த்தனை இல்லை. தமிழ் மக்கள் அனுரா என்ற ஒரு பிஸ்கட், நான் ஏற்கனவே ஒரு பிஸ்கட் வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்க, அதில் தெரியும். அனுரா என்ற ஒரு பிராண்ட் பிஸ்கட்டை பார்த்து தான் தமிழ் மக்கள் ஏமாந்த வழிய இளங்குமரன் யாருன்றே தெரியாது.
இளங்குமரன் எம்பியா வர மட்டும் அவர் ஆரண்டே தெரியாது. அனுரான்ற கட்சி திசை காட்டிக்கு வாக்களிக்கணும், திசை காட்டில் ஆரெல்லாம் நின்றாங்களோ எல்லாருக்கும் போய் கீறி போட்டு வந்ததுதான் எங்கட மக்கள். அதால தான் இவ வந்தவை ஒழிய இளங்குமரன் என்ற ஒரு பிராண்டுக்காக இங்கே ஒருத்தரும் பெரியது. இப்போ சுமந்திரன் எலெக்ஷன் கேட்டாலும் சுமந்திரன் கல்வி தகமையையும் சுமந்திரன் இதையும் ஆதரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இப்போ சரியா அவரை விளங்கி கொள்ளாத, அவற்றை துரோகங்களை விளங்கி கொள்ளாதவ சுமந்திரனுக்காக நிற்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கணும். அதில் முன்னாள் போராளிகளில் கொஞ்சம் பேர் நிற்கணும், தமிழ் அமைப்புகளில் நிறைய பேர் இருக்கணும், தமிழரசு கட்சியில் ஒரு டீமே சுமந்திரனோட நிற்கிது. இப்படி ஒரு விஷயத்த இளங்குமரனோட கொண்டே ஒப்படையில. இப்போ சுமந்திரனுக்காக நான் ஆக்ரோஷமாகிறேன் நினைக்காங்க. இந்த விமல் ரத்நாயக்கான்ற ஒரு அடி முட்டாள், அவர் அமைச்சராக இருக்கலாம், வேறாம இருக்கலாம், எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இந்த விமல் ரத்நாயக்கான கருத்தை சொல்றேன். தமிழ் மக்கள் எங்க பிரார்த்தனை பண்ணவே மொக்கு தரவா சும்மா ஆச்சு கொண்டிருக்க கூடாது. இளங்குமரனுக்காக தான் தமிழ் மக்கள் இப்ப பிரார்த்தனை பண்ணினோம், நல்ல சுகத்தை குடும்பம், நல்ல புத்தி அறிவை குடும்பம் கடவுள்கிட்ட. அப்படித்தான் பிரார்த்தனை இருக்கொழிய ஒரு நாள் இளங்குமரன் வேறோட யாரும் பிரார்த்தனை பண்ணல. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கா இன்றைக்கும் கதிர்காமத்தில் ஒரு கால் படி டாக்டர் அர்ச்சுனாவுக்கு ஒரு கால் என்ற குடும்பத்துக்கு என்ற கண்கண்ட சாட்சிகள் இருக்கு. இப்போ அதுகளை நாங்கள் சொல்லலாம். வைத்தியர் அர்ச்சுனாக்காக பன்சாலைகளில் பூசை செய்தார்கள் இருக்கணும், கோயில்களில் பூசை செய்தார்கள் இருக்கணும், விரதம் பிடிக்கிறார்கள் இருக்கணும். இந்தியாவில் எத்தனையோ கோயில்களில் போய் டாக்டர் அர்ச்சுனாக்காக அர்ச்சுனா செய்தார்கள் இருக்கணும். நித்தியானந்தா என்ற அந்த பிரார்த்தனையிலேயே அர்ச்சுனா எம்பி பாராளுமன்ற உறுப்பினராக வரணும் என்று சொல்லி கொமெண்ட் எழுதினாக்கள் இருக்கணும். அப்படி வரலாறுகள் இருக்கு. இளங்குமரனுக்கு யாரும் அர்ச்சனையும் செய்யலை, இளங்குமரன் வரணும் யாரும் கும்பிடவும் இல்லை. இப்படியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்துட்டார், அவருக்கு நல்ல சுயாதீனமான ஒரு புத்தி கிடைக்கணும், அவர் விபத்துக்கு பிறகு ஒரு மாதிரி தடுமாறி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கவலைப்படுற மக்கள் கூட்டம் தான் இன்றைக்கு இருக்கொழிய இளங்குமரன் இஞ்சி ஒருத்தரும் ஃபீல் பண்ணல. இன்றைக்கும் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்றத்தை விட்டு போறார் இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்ள இல்லாம அவர் பாராளுமன்ற பதவியை ரிசைன் பண்ணக்கூடாது என்று எங்கள்கிட்ட போன் எடுத்து ஏன் டாக்டர் இப்படி ஒரு பிள்ளையான முடிவு எடுக்கிறார், டாக்டர் அங்கே இருக்கணும்னு ஆக்ரோஷப்படுறாக்கள் இருக்கிற மொழிய இப்படி இளங்குமரன் நினைச்சாரும் கவலைப்படல. அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வரணும், அவர் தான் எங்களுக்கு பெரிய இதன்று சொல்லி பைப் வெட்டுறதுக்கு என்னத்துக்கு பிரார்த்தனை செய்யணும், பைப்புக்கு நாடா வெட்டுறதுக்கு என்னத்துக்கு பிரார்த்தனை செய்யணும். ஏன் எங்கட சமூகத்தில் இப்படியான ஒரு பாருங்க. இப்போ சிங்கள சமூகத்தில் நான் நினைச்சேன் எங்கடையில தான் காமெடி பீஸுகள் இருக்கண்டு. இவர் அச்சு அசல் வந்து இளங்குமரன் அண்ணா, இந்த விமல் ரத்நாயகான்றவர் சட்டியா இளங்குமரன் அண்ணா மாதிரி. அப்ப அண்ணா தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி வர்றானு எப்படி என்ன யோசிச்சு பாருங்க. இளங்குமரனை பிரார்த்தனை செய்து தமிழ் மக்கள் வர வச்சவைன்றது காமெடியா இருந்தாலும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா இதை ஏற்றுக்கொள்ள இல்லாது. இப்ப பண்ண அப்படி இந்த வீடியோ வந்து ஒரு ஆழமான அரசியல் பதிவு இல்லை. ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்டா, இப்படியான ஒரு காமெடி அரசியல் நடக்குது. இப்போ சிங்கள மக்கள் மத்தியில் எப்படியான ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யணும் இந்த என்பிபி அரசாங்கம்ன்றதை விளங்கி கொள்ளுங்க. சிங்கள மக்கள் ஒரு காமெடியாக ஒரு என்ன சொல்கிறது, இவர் ஒரு குழந்தை பிள்ளை மாதிரி இவற்ற பேச்சுகள் என்று சொல்லி நினைக்கிற ஒரு இளங்குமரன் எம்பியை அங்கே எப்படி சிங்கள மக்கள் மத்தியில் இவர் விமல் ரத்நாயகா படம் போட்டு காட்டுறாருண்டா பாராளுமன்றத்தில் சுமந்திரனை வீட்டுக்கு அனுப்பி இளங்குமரனா வரணுமென்றது தமிழ் மக்களுடைய பிரார்த்தனையா? அப்படி ஒன்றும் இல்லை. தமிழ் மக்கள் ஏமாந்தது உண்மை, தமிழ் மக்கள் எல்லாருமே ஏமாந்தது உண்மை. அனுரு என்ற ஒரு டேட் போன பிஸ்கட்டை நம்பி தான் ஏமாந்தவை ஒழிய இளங்குமரன் என்ற ஒரு ஆளுக்காக பிரார்த்தனை பண்ணி எங்கேயும் அர்ச்சனை செய்யலை. நான் இப்பயும் சொல்கிறேன், இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 26ஆம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க 26ஆம் 24ஆம் தேதியிலிருந்து ஒருத்தன் எங்களுக்கு தெரியும் முல்லைத்தீவில் சதீஷ் என்று சொல்லி வீடியோ போடுறவர், அவர் தன் வீடியோவில் பதிவு செய்திருக்கிறார். அவர் கதிர்காமத்தில் ஏதோ படிக்கிறாராம், ஒரு கால் வைத்தியர் அர்ச்சுனாக்காகவும் இன்னொரு கால் தன் குடும்பத்துக்காக நினைச்சு நேர்த்தி வச்சுக்கிறாராம். அப்படியான ஆக்கள் இருக்கிறாங்க. அதை விட வவுனியாவில் ஒரு அம்மா ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை செய்கிறார், வைத்தியர் அர்ச்சுனா நல்லா இருக்கணும், அவர் சுகபலமாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்ண்டு. அதை விட நித்யானந்தாட ஒரு மீட்டிங் நடந்து கொண்டிருக்கு, அந்த கான்சர்ட்ல வந்து லைவ்ல போய் கீழே எழுதுறாங்க அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினராக வரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லி அந்த இதில் எழுதுறாங்க. அப்படி வைத்தியர் அர்ச்சுனாக்காக பிரார்த்தனை பண்ணதை நான் பார்த்துருக்கேன். வேற எந்த எம்பிக்காக இப்படி யாரும் பிரார்த்தனை பண்ணல, அப்படி யாரும் செய்யல. இளங்குமரன் எம்பிக்காக தமிழ் மக்கள் பிரார்த்தனை பண்ணினதுன்றது வந்து அப்பட்டமான ஒரு பொய். இது சிங்கள சமூகம் உணர்ந்து கொள்ளணும்.
அப்படி அப்படி ஒரு விஷயம் இல்லை, அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. விமல் ரத்நாயகா வந்து அவர் சொல்ற முழுக்க போய், ஏனென்றா அவர் வாயை திறந்தாலே போய், ஏனென்றா அவர் வந்து வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் 70 நாள் கதைக்க விடாம செய்தது வந்து ஒரு பொய்யை சொல்லித்தார். சுவாஸ்திகா அருளிங்கம் என்ற ஒரு சட்டத்தரணியை பற்றி வைத்தியர் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் வாயை திறக்கல. ஆனால் அவர் கதைச்சவர் என்று சொல்லி திட்டமிட்ட ரீதியில் பொய் சொல்லித்தான் அவரை கதைக்க விடாம செய்த இந்த விமல் ரத்நாயக்காக இது ஒரு விஷயம் இல்லை. இளங்குமரன் எம்பி ஒரு பைப் வெட்டுறதுக்கு ஒரு எம்பி வரணுமெண்டா யாரும் பிரார்த்தனை செய்ய மாட்டோம். தண்ணி பைப்பை திறந்து அதால் தண்ணி வரைக்க பைப் வெட்டணுமெண்டு போகிற இடமெல்லாம் கல் நடணும், கல் நட்டு போட்டு இப்படி நிமிந்து பார்த்து கொண்டு நிற்கணுமென்றதுக்காக யாரும் பிரார்த்தனை செய்ய மாட்டோம். அது அவங்களே செய்து போட்டு போவாங்க. அல்லது ஓடுற டிப்பரில் ஏறி சுண்ணாம்பு கல்லுன்னு சொல்லி குட்டாங்கு தொங்கின மாதிரி தொங்கி போட்டு அதை விடியாது மண்ணாக மாறிட்டு பேட்டி கொடுக்குற ஒரு எம்பிக்கு யாரும் பிரார்த்தனை செய்ய மாட்டோம். அதை புரிஞ்சு கொள்ளுங்க. அப்படி ஒரு விஷயமே நடக்கல. இது இளங்குமரன் எம்பியை கழுவி ஊத்துறதுக்காக சொல்லல, ஆனால் அவர் செய்கிற விஷயம் கழுவி ஊத்துற மாதிரி இருக்கு. அதனால தான் இப்படி ஒரு வீடியோ போடுறேன். இன்னொரு ஆள் முதல கண்ணீர் வடிச்சிருக்கிறார் அமைச்சர் சந்திரசேகர். கருப்பு ஜூலையை பற்றி நாங்கள் அடுத்ததாக அவருக்கு ஒரு வீடியோ போடுவோம். டைம் இல்லை.